ஆதி பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். பாரதியை காப்பாற்றுறதுக்காக முழுசாகவே வாசுவாக மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்தோன்னா அரண்டு போயிட்டாப்புல நம்ம துறை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஆதி வந்து பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து துறை அனுப்புன ஆளுங்க எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து சாவி எடுத்துடுறாங்க. சாவி எடுத்தோடனே நான் பிரச்சனை வேணான்னு பார்க்குறேன், சொன்னால் கேளுங்க, மரியாதை ஓடி போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சாவி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஆதி வந்து ஃபைட் பண்ணலான்ட்டு வராங்க பைக் இறங்கிட்டு. அப்போன்னு பார்த்து பின்னாடி வந்து தலையில் அடிச்சிடுறாங்க. அடித்தோடனே மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி அழைச்சிட்டு வேனில் ஏற்றிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து பாரதி வந்து ரெடி ஆகிறதுக்காக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால ரெடி ஆகவே முடியல. மனசு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. பூ வச்சுக்காமல் அலங்காரம் வச்சுக்காமல் முதல்ல வந்து சாமிக்கு போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு, என் சாமி யார், வேறு யார், வாசு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு வந்து மாலை எடுத்து போட்டு விட்றாங்க. மாலை போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கையெடுத்து வேண்டுறாங்க வாசு. கடைசியில் நீ கூட என்னை கைவிட்டுட்டில்ல, தமிழை வச்சு அவன் வந்து என்னை வந்து வேறு வழியே இல்லாமல் என் வாழ்க்கையை வந்து அவன் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி நீ செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஒன்றை தானே மழை போல் நம்பியிருந்தேன். நீ வந்து இப்படி என்னை கைவிடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல வாசு. எனக்கு வேறு வழியே தெரியல. எனக்கு துறையை கண்டாலே பிடிக்கல. எனக்கு வேறு என்ன பண்ணுறது, தமிழ் வேறு அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டான். வேறு வழி இல்லாமல் நான் இந்த வாழ்க்கையில் வாழ்கிற மாதிரி என்னை தள்ளி விட்டுட்டே இல்லை, போ வாசு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த பக்கம் வந்து மறுபடியும் சேரில் வந்து உட்காந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து விஷயத்தை வந்து துரைக்கு வந்து ஃபோனை போட்டு சொன்னோன்னா, சரி அவனை வந்து எப்போ எந்திரிக்கிறானோ அப்போ எனக்கு வந்து ஃபோனை போட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து டக்குன்னு வராங்க. இந்த இன்னுமாக வந்து ரத்னம் கேட்குறாப்புல ரெடி ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதோ வந்து ரெடி ஆகிட்டான் பாரு அப்படின்னோன்னே, என் பையன் பார்க்க வந்து பட்டு சட்டையில் வந்து எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி மரகதம் வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் தனம் போய் வந்து ரெடி ஆகிட்டியா அப்படின்னு பார்க்குறாங்க. உன்னை பார்த்தா யாரும் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. முதல்ல பூவை வச்சுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொன்ன மட்டும் வெறும் பூவை மட்டும் வச்சுக்கிட்டு அலங்காரம் பண்ணாமல் அப்படியே வந்து சாரி கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து மரகதம் சொல்கிறாங்க, என் மருமக பற்றியா மேக்கப்பு எதுவுமே இல்லாமல் அழகாக சிம்பிளாக இருக்கும்போதே எவ்வளோ அலங்காரமாக இருக்கா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து ஏறுறது சொல்கிறாங்க. ஏற மனசே இல்லாமல் வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே வந்து ஏறி உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பாடா போகலாம் அப்படின்னு சொன்னான்னு, இல்லை நான் என் ஃப்ரெண்டு கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னத்துக்கிட்ட சொன்னோன்னா, பாரு யார் அவனா, அவன்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க பாரு, அவனை பார்த்தாலே தலைமுடியும் பரட்ட தலையும் தொலைச்சி போடுவேன், தொலைச்சி மரியாதையாக ஒழுங்காக கல்யாணத்துக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி வந்துடுறாங்க. என்னடா எல்லாம் ரெடியா அப்படின்னோன்னா, எல்லாம் ரெடி என்னன்னா, அதே சமயத்தில் அந்த பக்கம் வந்து தமிழ் வந்து பசிக்கும் இல்லை சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்து தமிழுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த ரவுடிங்க எல்லாரும். தமிழ் சாப்பிடாம அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே இருக்குது. இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க பாப்பா, சொன்னால் புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னா முடியாதுன்னொன்னே டக்குன்னு வந்து லைட்டாக வந்து கை கன்னத்தில் அடிக்கிறாங்க. அடித்தோடனே கீழே விழுந்தோடனே அப்பா அப்படின்னு கத்துனாங்க. கத்துன அடுத்த செகண்ட் வந்து ஆதி கட்டி போட்டிருக்கப்ப டக்குன்னு வாசுவாக மாறிடுறாப்புல. மாறினதுக்கப்புறமேட்டுக்கு துரை தான் ஃபோன் பண்ண சொன்னால, அவன் கண்ணு முழிச்சோன்னு அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைக்கில் வந்துட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவனை எழுப்பி விட்டியா அப்படின்னா, ஏஞ்சிட்டான் அப்படின்னு தான் வீடியோ காலில் வரேன் பாரு அப்படின்னு பார்த்துட்டு பேசுகிறாங்க. என்ன அது பாரதிக்கு எனக்கு இன்றைக்கி கல்யாணம் பார்த்தியா, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, செஞ்சாலும் நீ செய்ய வேண்டியதான், உன்னை கட்டி போட்டு வச்சுருக்கேன், முதல்ல புரிஞ்சுக்க, இன்றைக்கி யாராலையும் என்னை வந்து ஜெயிக்க முடியாது, எத்தனை ட்ரிப் என்ன அடிச்சிருப்பேன், அதுக்கு உண்டான பலன் தான் இதெல்லாம் அப்படின்னு வாழ்நாள் ஃபுல்லாக நீ வந்து கஷ்டப்பட போகிற பாரு பாரதி இல்லாமல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப, ஏன்டா நான் ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதில்ல அப்படி எத்தனை ட்ரிப்பு நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேன், அதை உனக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்லைடா. 6ஆம் கிளாஸில் இப்படி தானே வந்து நீ ஒரு விஷயம் பண்ணி அடி வாங்கின ஞாபகம் இருக்கா, அந்த அடி உன் வாழ்நாளில் மறந்துருக்க மாட்டேல்ல அப்படின்னோன்னா இங்கே ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது வீடியோ காலில். என்ன இப்போ பயம் வருதா, வரணும், நான் வரேன், நான் வந்து பாரதியை வந்து உங்ககிட்டேருந்து காப்பாற்றாமல் விடமாட்டேன்டான்னு ஆதி வந்து வாசுவ மாதிரி அப்படி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாப்புல. ஐயோ எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் மண்டபத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு மண்டபத்துக்கு போயிடுறாங்க. அங்கே மண்டபத்தில் ஆல்ரெடி எல்லோரும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இங்கே பார்த்தா வந்து ரத்னம் வந்து இன்னுமா அந்த பையன் வரவே இல்லையே, மணி நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெளில வராப்பில் வந்தோன்னே வந்து பைக்கில் இறங்கினதுக்கப்புறம், ஆமாம் என்ன தாண்டா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா மணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆதியும் வந்து தமிழையும் வந்து நான் தான் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு, என்னடா பண்ணி வச்சுருக்கேன், என்கிட்ட கேட்காம எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கேன், முதல்ல வந்து புரிஞ்சுக்கடா, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணலைன்னா நிச்சயமாக கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு இது என்னமோ போப்பா, நான் சொல்கிறத சொல்லிவிட்டேன், அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் உன்னை வந்து நான் என்னால் காப்பாற்ற முடியாது பார்த்துக்க அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் காப்பாற்ற தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
உள்ளே போனப்போ வந்து லதா கிட்ட வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே பாரதி குழந்தை எங்கே தமிழ் எங்கே போச்சு அப்படின்னோடனே அவள் மனசே கேட்கல அப்படின்னோடனே குழந்தைங்க விளாட்றது எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு, இல்லை நான் தான் அவன் பாட்டி வீட்டுக்கு அனுப்பி விட்ருக்கேன், தேவையில்லாமல் வந்து இங்கே இருந்தால் மனசு வருத்தப்படுவாள்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து ஆதி வந்து அந்த கயிறு வந்து இப்படி இப்படி நவுத்திட்டு இருக்காங்க. அதோட அந்த எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.